குழந்தைங்களுக்கு பூரி அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். அதுலயும் இந்த சோளா பூரிய பார்த்தீங்கன்னா விடவே மாட்டாங்க. அது பெருசா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல அதுக்கு தேவையான சன்னா மசாலாவும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காகவே ஹோட்டல் அல்லது ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அதுக்கு பதிலா நம்ம வீட்லயே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன்னா மசாலா செய்யறதுக்கு சன்னாவை நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்து தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து ஒரு குக்கர்ல சேர்த்துட்டு சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா கடாய் அடுப்புல வச்சுட்டு அதுல ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கணும். அதோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளியை வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு விழுத அரைச்சு வச்சிருக்கோம். அந்த தக்காளி விழுதும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து மஞ்சத்தூள் அதுக்கடுத்து மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்ச சன்னால சிறிதளவு எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு 1-2 அரைச்சு எடுத்துக்கலாம். அந்த அரைச்ச சன்னாவும் இதுல சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடலாங்க. இப்ப நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சன்னா மசாலா தூள் சிறிதளவு சேர்த்துட்டு அது கூட வேக வச்ச சன்னாவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இதை இறக்கி வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த சன்னா மசாலா. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க.